மனிதர்களே கண்களை பார்த்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசுன்னா ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவிஞனே எழுதலாம். கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், உன் கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? யார் கண்களை பார்த்து பேசுவாங்க? உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், கண்ணியமானவர்கள் தான் கண்களை பார்த்து பேசுவார்கள். ஆனால் இன்னைக்கு கண்களை பார்த்து பேசுகிற அந்த குணம் குறைஞ்சிருச்சு. ஒன்று மொபைலை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க, சில பேர் வானத்தை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க, நம்ம என்ன மேலேயா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் தரையை பார்த்துட்டே பேசுகிறாங்க, சில பேர் நம்ம முன்னாடி தான் நிற்போம், அங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. நம்மகிட்ட பேசுகிறாங்களா பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறாங்களானே ஒரு டவுட் வரும். கண்களை நேர்கொண்டு பார்க்கிற பேச்சு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் புத்தகம் என்பதை நம் வாழ்நாளில் மறந்துவிடவே கூடாது. எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். அப்படி என்றால் புத்தகம் உண்மையானது, ஒழுக்கமானது, கண்ணியமானது, நேர்மையானது. சிலந்தி வலைக்குள்ள அதை தேடுற மாதிரி வைக்கக்கூடாது.